நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் பெண்கள் சுதந்திரத்தை பெறவில்லை. இன்னமும் அடிமைகளாக இருக்கின்றனர். என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமாம் காவேரி. சரிநிகர் சமானமாக ஆண்களோடு பெண்கள் படிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஆனால் சமுதாயத்தின் பார்வையில் அவர்களுக்கு சமமான அந்தஸ்து ஏற்படவில்லை. வரதட்சணை, சீர், இந்த கொடுமைகளால் பெண்கள் இன்னமும் தாழ்ந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். நிலைமை மாறிட்டதுன்னு எல்லோரும் சொல்றாங்களே. இல்லை, பெண்கள் இன்னமும் ஒரு போகப் பொருளாகவே கருதப்படுகிறார்கள். பம்பாய் நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்த இந்திய நாட்டு இந்தியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தியாவை பற்றி மட்டமாக சிலர் பேசுறாங்க. பம்பாயில் உள்ள சிவப்பு விளக்கு பகுதியை பார்த்துட்டு இந்தியாவில் விபச்சாரம் மலிந்து கிடக்குன்னு சொல்றாங்க. சிவப்பு விளக்கு பகுதியில் பெண்கள் பல காரணம் பற்றி தங்கள் பெண்மையை விற்று வாழ்கிறார்கள். நம் நாட்டில் அப்படி விபச்சாரம் பளிச்சென்று பகிரங்கமாக தெரியவில்லையே. அதனால் சொல்றாங்க நீ. இங்கே பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். படித்தவர்கள் நர்ஸுகளாகவும் டாக்டர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் வேலை தேடிக்கொண்டு கை நிறைய சம்பாதித்து வசதியாக வாழ்கிறார்கள். மார்க்கெட்டில் காய்கறி விற்றால் கூட பெண் நிம்மதியாக வாழ இயலுகிறது. ஏன், கருவாடு விற்றால் கூட பென்ஸ் கார் வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படியல்ல தாய்நாட்டில் பெண்கள் நிலை. பழம்பெரும் நாடு பாரத நாடுன்னு சொல்வீங்களே, அங்கே பெண்கள் சரிநிகர் சமமாக வாழ முடியாமல் அழுத்தப்பட்டவர்களாக இன்னமும் சிலர் இருக்காங்கன்னு நான் சொல்றீங்க நீ? என்னால் நம்ப முடியவில்லை. நேரில் பார்த்தால் நம்புவாய். ஆப்பிரிக்கர்களை சாதாரணமாக நாகரிகத்தில் பிற்போக்கானவர்கள் என்று நாம் எண்ணுகிறோம். அது மிகவும் தவறு. அவர்களது கலாச்சாரமும் பண்பாடும் நம்முடையதை விட உயர்ந்தவை. பெண்ணை சரிநிகர் சமமாக மதித்து நடத்தும் ஒரு நல்ல வழக்கம் அவர்களிடையே காணப்படுவதை நான் பார்த்து ரொம்பவும் வியக்கிறேன். குடும்பம் என்ற அமைப்புக்கு அவர்கள் எத்தனை பெரிய மதிப்பு கொடுக்கிறார்கள். தாய் என்பவளுக்கு எத்தனை கௌரவம் தருகிறார்கள். பெண்ணை அழைக்கும் போதே அவர்களது குரலும் அவர்கள் தரும் உறவு முறையிலும் மரியாதை தொனிக்கின்றதே. பீசா லாபா டாம்கசான், இளம் பெண்ணே இங்கே வா. சக்கபோனா மக்கோட்டி, தாயே வணக்கம். ஆம்பகாஷ்ல கொக்கோ, பாட்டி சுகமா போங்க என்று எத்தனை மரியாதை. குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பெண்ணை எப்படி மதித்து நடத்துகிறார்கள். காலந்தொட்டு அவர்கள் பெண்ணை உயர்வாக மதித்து போற்றுகிறவர்கள். ஆண் பிள்ளைத்தனத்திற்கு அப்பொழுதுதான் மதிப்பு என்று எண்ணுகிறவர்கள். இரண்டு இனத்தவர்களிடையே வாழும் இந்த நாட்டு இந்தியர்கள் இரு பக்கத்திலிருந்தும் நல்ல பழக்க வழக்கங்களை கை கொண்டிருக்கிறார்கள். தாய்நாட்டில் பெண்கள் மரியாதையாக நடத்தப்படுவதில்லையா அண்ணி? ஒரு இந்திய பெண் கை நிறைய பார்சல்களுடன் கடையை விட்டு வெளிவந்தால் அவள் கணவன் சட்டென்று சென்று அவளது சுமையை தான் வாங்கி கொண்டு காரின் கதவை திறந்து ஏறிக்கொள்ள உபசரிக்கிறார். அங்கே அண்ணி? வயிற்றில் ஒரு குழந்தை, இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு மூட்டை என்று மனைவி சுமைகளுடன் நடக்க பல கணவன்கள் மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு முன்னால் அட்டகாசமாக செல்வதை பார்த்து நீ அதிர்ந்து போய் விடுவாய். நிஜமாகவா அண்ணி? வரதட்சணை வாங்காது கல்யாணமே செய்துக்க சற்றென்று படித்த வாலிபன் கூட முன் வருவதில்லை. காதலித்தவனை கல்யாணம் செய்து கொண்டால் கூடவா? காதல் கத்தரிக்காயெல்லாம் ஏற்றுடன். நடைமுறையில் காதல் வரதட்சணையை தாண்டி படியேறி விட முடியாது. மங்கையராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்டை பொறுத்தவரை உண்மை. தாய் நாட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டதுமே வீட்டவர்கள் முகத்தை சுளிப்பார்கள். ஏனென்றால் பெண்ணால் குடும்பத்திற்கு அத்தனை சிரமம். இங்கே பெண் வீட்டவர்களை தேடிக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண் கேட்க வருகிறார்கள். ஒப்புதல் கொடுத்ததும் கூரையிலிருந்து தாலி வரை எல்லாம் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. சிறப்பாக மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து மருமகளை வீட்டுக்கு அழைத்துக் கொள்வதில் இங்குள்ள மக்கள் மிகவும் பெருமைப்படுகிறார்கள். இஷ்டப்பட்ட பெண்ணின் தந்தை சீர் கொடுத்தால் ஒழிய வற்புறுத்தப்படுவதில்லை. சீர் சரியில்லை, வரதட்சணையில் திருப்தி இல்லை என்று வீட்டுக்கு வந்தவளை மண்ணெண்ணெயில் தீக்குளிக்கச் செய்கிறார்கள் தாய்நாட்டில் சில கொடுமையான மாமியார்கள். அண்ணி, கேட்க ரொம்ப பயங்கரமா இருக்கே. காவேரியின் உடல் பயத்தில் பதறியது. அண்ணி சொன்னது அத்தனையும் உண்மை என்பதை நேர்முகமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் அவள் அறிந்து கொண்டபோது தாய்நாட்டை பற்றி அவளுள் உருவாகியிருந்த கற்பனை கோட்டை மெல்ல சரியத் தொடங்கியது. இன்னொரு வரதட்சணை சாவு. நேற்று மாலை சங்கரி என்னும் பெண்
5வது மாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். போலீசுக்கு எழுதி வைத்த கடிதத்தில் தான் அப்படி முடிவு எடுத்ததின் காரணம் அவள் கல்யாணத்தின் போது வாக்கு கொடுத்த தொகையை அவளது பெற்றோர் வரதட்சணையாக கொடுக்காது விட்ட குறை. வீட்டில் அதனால் எழுந்த பிரச்சனைகளை சமாளிக்க இயலாது சாவை நாடிவிட்டாள். திடுக்கிட்டு போனாள் காவேரி. இப்படி ஒரு பிரச்சனையால் அவள் நாட்டில் யாரும் தற்கொலை செய்து கொண்டதே இல்லையே, இதென்ன கொடுமை? இன்னொரு விஷயமும் அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆண்களோடு பெண்கள் சரிசமமாக படித்தார்கள், வேலைக்கு போனார்கள். ஆனால் அவள் வசித்த நாட்டை போன்று நேசபாவத்தோடு ஆண்களும் பெண்களும் பழகாது விலகியபடியே வாழ்ந்தார்கள். அதிகப்படியாக ஒரு பெண் ஆணிடம் சிரித்து கொண்டு பேசிவிட்டால் அது ஒரு பெரும் குற்றமாக பேசப்பட்டதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள். அலமேலு அம்மாள் தன் மகளிடம் கூறியது அவளுக்கு நன்றாக கேட்டுவிட்டது. நர்ஸுக்கு படித்தவன்னா என்ன, அத்தனை ஆம்பளைகளோடையும் இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசணுமா? அது என்ன சிரிப்பு, பச்சை சிரிப்பு. பற்களை கடித்தாள். காவேரி அந்த விமர்சனத்தை கேட்டு திகைப்படைந்து போனாள். ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, போலித்தனமாக பேச அவளுக்கு தெரியாது. யதார்த்தமாக புனிதத்தன்மையுடன் அணுகி அன்பாக நட்புரிமையோடு பேசுவது அவளது நாட்டவர்கள் வழக்கம். அந்த வழக்கத்தை அலமேலு அம்மாள் தவறாக வல்லவா கருதுகிறாங்க? இன்னொரு விஷயமும் அவளுக்கு மிகவும் விந்தையாக தான் இருந்தது. அந்த தனியார் மருத்துவமனையில் மேஜைக்கு பின் நின்ற அவளிடம் தம் உறவினர்களின் உடல்நிலையையும் வார்டின் எண்ணையும் விசாரிக்க வந்த ஆடவர்கள் பலர் அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தனர். சகஜமாக நட்புரிமையோடு பேசியதை ஒருவன் தப்பாக புரிந்து கொண்டு, இன்னைக்கு ராத்திரி சினிமாவுக்கு என்னோட வர முடியுமா என்று கேட்டுவிட்டான். என்ன சொன்னீங்க என்று அவள் கோபத்துடன் சீறிக்கொண்டு கேட்காதிருந்தால் அவன் இன்னும் அதிகமாகவே அசிங்கமாகவே பலதும் கேட்டிருப்பான். பஸ்ஸிலும் கடைத்தெருவிலும் அவளை மட்டும் ஆண்கள் ஏன் அப்படி முறைக்கிறார்கள்? அவளது ஒப்பனை, தோற்றம் இதெல்லாம் பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமாக தென்படுவதாலா, அல்லது அவளது தமிழின் உச்சரிப்பு வெளிநாட்டைச் சேர்ந்தவள் என்பதை காட்டிக் கொடுத்து விடுவதாலா? தன்னந்தனியான வெளிநாட்டு பெண் இவளை வேட்டையாடுவது சுலபம் என்று தவறான கணிப்பா? தன்னுள் பலவும் எண்ணி சஞ்சலப்பட்டும் கொண்டிருந்தாள். அன்று இரவு வசந்தா வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடாகி இருந்தது. சின்னண்ணி யசோதாவுக்கும் இது மாதிரியான விருந்துகள் மிகவும் பிடிக்கும். தனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பாட்டும் கூத்துமாக வீட்டை இரண்டாக்கி விடுவாள். காவேரிக்கு மது குடிக்கும் பார்ட்டிகளை கண்டாலே பிடிக்காது. அதில் கலந்து கொள்ளாது பெரிய அண்ணியின் அறையில் அடைக்கலமாகி விடுவது வழக்கம். வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் தோழி என்ற நிலையில் வசந்தா தன் வீட்டுக்கு அன்று வந்திருந்த பெரிய மனிதர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தினாள். வியாபாரிகள், பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள், பிரபல என்ஜினியர்கள் என்று பலதரப்பட்ட உயர்மட்டத்து ஆண்களும் பெண்களும் மாடி அறையை நிறைத்து கொண்டிருந்தனர். தட்டுகளில் வறுத்த கறியும் முந்திரி பருப்பும் கண்ணாடி டம்ளர்களும் பல வகை பாட்டில்களும் மேஜையை அலங்கரித்தன. ஆரம்பத்தில் கையில் பிடித்திருந்த டம்ளரில் மது நிறைய இருந்தபோது ஆண் விருந்தாளிகளிடம் மரியாதையும் அதிகமாக இருந்தது. டம்ளர் காலியானதும் கண்ணியமும் காலியாகிவிட்டது. அவர்கள் பேசிய ஆபாசமான கதைகள், ஜோக்குகளை கேட்டு அருவருப்படைந்து போனாள் காவேரி. தாய்நாட்டை பற்றி அவள் என்னவோ பெருமையாக எண்ணிக்கொண்டு வந்திருந்தாள். இப்படிப்பட்டதொரு அலங்கோலமும் இங்கே இருக்கின்றதே. அவள் அருகில் சோபாவில் வந்து உட்கார்ந்த பருமனான ஆசாமி அவளை பார்த்து லேசாக கண்களை சிமிட்டினார். கண்கள் சிவந்து குழற மனிதர் மூக்கு வரை நன்றாக குடித்திருந்தார். எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. என் மனைவி பிரசவத்துக்கு தாய் வீடு போயிருக்கா. நான் தனிமையில் வாடுகிறேன் என்றபடி அவளது கையை பற்றி உள்ளங்கையை சங்கீதத்துடன் அழுத்தினார். காவேரி திடுக்கிட்டு போனாள். மேல்மட்டத்து வாசியான வசந்தா வீட்டுக்கு இப்படிப்பட்ட அயோக்கியன்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறானே. நான் பெரிய பிஸ்னஸ்மேன். உன்னை சந்தோஷமாக ஒரு பிளாட்டில் வச்சு காப்பாற்ற முடியும். என்ன சொல்ற? ராபர்ட் போதை மருந்து வேகத்தில் அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றான். அவன் ஒரு நாடோடி. இவன் ஒரு கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவன், உயர்மட்டத்து ஆசாமி. மது அருந்தியதும் மதிகட்டு என்ன பேச்சு பேசுகிறான்? கோபத்துடன் அவனை வெறித்தாள். அப்படி பார்க்காதே, உன் சங்கதி எனக்கு தெரியும். என் நண்பன் ரகுபதி உன்னை தன் வீட்டில் சும்மா அலங்கார பொருளாக வச்சுக்கிட்டு இருக்கான்னு நீ சொன்னால் நான் நம்புவேனா?
இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டிருக்க மாட்டானே. பெண்கள் விஷயத்தில் அவன் ஒரு பரம ரசிகனாச்சே. ஆசிரமம் என்று போன இடத்தில் அப்படி ஒரு ஆபத்து, கௌரவமான வீடு என்று புகுந்த இடத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியா? ம். இங்கிருந்து மெல்ல கழற்றி கொண்டு வேறு இடம் தேடிக்கொள்ள வேண்டும். மன்னிச்சுக்கோங்க, உங்களை சந்தித்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு சாப்பாட்டை பற்றி கவலைப்படாது விருந்து ஆரம்பிக்கும் முன் தப்பிக்கொண்டு மெல்ல கீழே வந்தாள். சாப்பாடு அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சே. அலமேலு அவளை சந்தேகத்துடன் மேலும் கீழும் பார்த்தாள். தலையை வலிக்கிறது, நாளைக்கு நான் வேலைக்கு சீக்கிரம் கிளம்பணும் என்று கூறிவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டு போர்வையை இழுத்து தலையை மூடிக்கொண்டாள். பட்டினி வயிற்றை சுருட்டியது. தாமோதரன் நினைவு மனதை வருடி கண்களில் நீரை பெருக்கியது. தாமோதரன் அவளை எவ்வளவு ஆழமாக நேசித்தான். அதை முகாந்திரமாக வைத்துக்கொண்டு அவளிடம் ஒரு முறை கூட தவறாக அவன் அணுகியதில்லையே. தாமு, ஐ லவ் யூ என்று கூறிக்கொண்டு அவள் கண்களில் நீர் பொங்கி தலையணை மீது முத்துக்களாக உதிர்ந்தன. டாக்டர் தேவசுந்தரம் தமது பென்ஸ் காரிலிருந்து இறங்கியதுமே வரவேற்பறையின் பெரிய கண்ணாடி கதவை திறந்துவிட்டு ஒதுங்கி நின்றபடி சலாம் போட்டான் ஆஸ்பத்திரியின் காவலாளி. பார்த்தும் பாராது போன்ற மிடுக்குடன் தலையை லேசாக ஆட்டிவிட்டு டக் டக் என்ற பாதணிகள் ஓசை செய்ய ஷேவிங் லோஷனின் மனம் அறை முழுவதும் கமாலிக்க, கழுத்தில் மாலையாக ஸ்டெதஸ்கோப் தொங்க உத்தியோக தோரணையில் தலையை நிமிர்த்தி கொண்டு தேவசுந்தரம் ரிசப்ஷன் மேஜையை நோக்கி நடந்தார். பட்டென்று தமது சட்டைப்பையிலிருந்து ஒரு சூயிங்கம் வில்லலை எடுத்து உரித்து வாயில் போட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் சில காலம் வைத்திய சிகிச்சை பயிற்சிக்கு போயிருந்த போது ஏற்பட்ட பழக்கம். தொல்லைகள், கவலைகள், பிரச்சனைகள் எழுந்து அவரை திணற வைக்கும்போது ஒரு சூயிங்கம் துண்டை வாயில் போட்டுக்கொண்டு அசை போடுவது வழக்கம். அன்று காலை அவருக்கு ஒரு பிரச்சனை. அவரது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு வயிற்று வலிக்காரருக்கு அறுவை சிகிச்சை செய்ய காலை 9 மணிக்கு ஆரம்பம் என்று நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. காலை 10:30 12 மணியளவில் மரணயோகம் வந்துவிடுகிறது டாக்டர். அதனால் சரியாக 9 மணிக்கே அறுவை சிகிச்சையை துவங்கிடுங்கோ என்று நோயாளியின் மனைவி வைர அட்டிகை சீமாட்டி அவரிடம் புலம்பியிருந்தாள். டாக்டருக்கு ராகு காலம், மரணயோகம் இவைகள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் நோயாளிகள் நம்புவதை தடுக்க இயலாதே. அதுவும் தனியார் மருத்துவமனை நடத்தும் ஒரு இயக்குநராக இருந்து கொண்டு பணத்தை தண்ணீராக வாரி இறைக்கும் நோயாளியின் உறவினர்களுக்கு உற்சாகம் மூட்ட ஓரளவுக்கு கொள்கைகளை தியாகம் செய்தாக வேண்டுமே. காலையில் பல் துலக்கும் முன்னரே மயக்க மருந்து செலுத்தும் நிபுணருக்கு ஃபோன் செய்தார். அவர் கே ஆஸ்பத்திரிக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மயக்க மருந்து கொடுக்க போயிருக்கிறார். ஆப்ரேஷன் இந்நேரம் முடிந்திருக்கும். சரியான நேரத்துக்கு உங்கள் நர்சிங் ஹோமுக்கு வந்து விடுவார். கவலை வேண்டாம். மறுமுனையில் மயக்க மருந்து நிபுணரின் மனைவி இனிக்க குழைந்தாள். காலை 8:30 மணி ஆகியும் ஆசாமியை காணவில்லை. டாக்டர் தேவசுந்தரத்துக்கு வலிப்பு வந்துவிடும் போன்றதொரு கோபம். நேரே ரிசப்ஷனிஸ்டம் வந்தார். சட்டென்று எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தாள். உடனடியாக கே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்து டாக்டர் மேகநாதன் அங்கிருந்து கிளம்பி விட்டாரான்னு விசாரி. உத்தரவிட்டபடி சூயிங்கம்மை வேகமாக ஆத்திரத்துடன் பற்களால் கடித்து மென்றார். அவசரமாக டெலிஃபோன் டைரக்டரி திறந்த ஹாஸ்பிட்டல் என்ற பகுதியில் கண்களை ஓட்டி அவள் கே ஆஸ்பத்திரியின் எண்களை சுழற்றி முடிப்பதற்குள் தமது ஹைதர் காலத்து ஸ்டாண்டர்ட் மோட்டார் வாகனத்தில் தடபுடா சத்தத்துடன் மேகநாதன் வந்து இறங்கினார். ஹலோ என்று உற்சாக குரல் கொடுத்தபடி உள்ளே வந்தார். அவரை கண்டதும் சட்டென்று சூயிங்கம்மை அருகில் இருந்த குப்பை கூடையில் துப்பிவிட்டு, வந்துட்டியா? பேஷண்ட்டை விட அவர் மனைவி கொடுக்கும் தொல்லை தான் ரொம்ப பெருசா இருக்கு. மெல்ல சிரித்தார் தேவசுந்தரம். நண்பரை கைக்குலுக்கி வரவேற்றார். இன்னும் ராகு காலம் வரவே 20 நிமிஷங்கள் இருக்கு. நல்ல கடும் ராகு காலத்தில்தான் கே ஆஸ்பத்திரி எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்கு உதவினேன். பேஷண்ட் உயிரோடு தான் இருக்கான், சிரித்தார் மேகநாதன். மரணயோகம் வரும் முன் ஆப்ரேஷனை முடிக்கணும்னு நோயாளியின் மனைவி ரொம்ப கவலைப்படுகிறாங்க என்றபோது மேகநாதன் உரக்க சிரித்து விட்டார். ஒருவனுக்கு மரணமடைய யோகம் வந்துவிட்டால் எந்த டாக்டராவது அவன் உசிரை பிடிச்சு வைக்க முடியுமா? நான்சென்ஸ் என்றபடி ரிசப்ஷன் மேஜைக்கு பின்னால் பணிவாக நின்ற அழகு பிம்பத்தை கண்களால் அள்ளி பருகினார். தியேட்டர் ரெடி, நாம் போகலாமா என்று தேவசுந்தரம் உசுப்பிய போது மேகநாதனின் பார்வை மீண்டும் ரிசப்ஷன் பக்கம் தாவியது. 1 மாத காலம் ஓய்வில் மனைவியுடன் கோடைக்கு போய்விட்டு 2 தினங்கள் முன்னர் தான் அவர் சென்னை திரும்பியிருந்தார்.
அதற்குள் பல தனியார் மருத்துவமனைகளிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து உதவ அழைப்பு வந்ததில் மனிதர் திக்குமுக்காடிவிட்டிருந்தார். புதிதாக அங்கே இப்போது அமர்த்தப்பட்டிருக்கும் அந்த பெண்ணின் அழகு அவரை கிறுகிறுக்க வைத்தது. ஆபரேஷன் முடிந்ததும் யார் இவள், பேர் என்ன, எந்த ஊர் என்ற விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி மாடி ஏறும் முன் மறுபடியும் ரிசப்ஷன் பக்கம் பார்வையை வீசிவிட்டு தேவசுந்தரத்தை பின்தொடர்ந்தார். டெலிஃபோன் டைரக்டரியில் ஹாஸ்பிட்டல் என்ற பகுதியை புரட்டி கொண்டிருந்த போது காவிரியின் மூலையில் ஹாஸ்டல் என்ற வார்த்தை பளிச்சிட்டது. வேலைக்கு போகும் பெண்கள் தங்கி வசிக்க ஹாஸ்டல் என்ற அமைப்பு பல நாடுகளில் உள்ளதே. சென்னையில் அப்படி ஏதாவது இருந்தால்? பரபரப்புடன் பக்கங்களை புரட்டினாள். ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் என்ற தலைப்பில் ஒரு எண் கிடைத்தது. மூக்கு நுனியில் வியர்வை பிடிக்க நெஞ்சு படபடக்க அந்த எண்களை வேகமாக சுழற்றினாள். ஆமாம், இது வேலை செய்யும் பெண்கள் தங்கி வாழும் விடுதிதான். தற்சமயம் இதில் இடமில்லையே. காவேரியின் உற்சாகம் ஊதியிருந்த பலூனை ஊசியால் குத்தினது போல் புஸ்ஸென்று அடங்கி போனது. வேற ஏதாவது தெரிஞ்ச இடம், தனிப்பட்ட முறையில் இயங்கும் பெண்கள் தங்கும் விடுதி தெரிஞ்சால் சொல்ல முடியுமா? அமுதா ஹாஸ்டல்னு ஒரு விடுதி இருக்கு. இப்பதான் சமீபத்தில் ஆரம்பிச்சது. கொஞ்சம் இருமா, நான் பார்த்து அதன் டெலிஃபோன் எண்ணை தருகிறேன். மறுபக்கத்தில் பேசியவளின் குரலில் அனுதாபம் ஒலித்தது. சில நொடிகளில் மூச்சிறைக்க அவள் எண்களை சொன்னாள். டெலிஃபோன் அந்த ஹாஸ்டலுக்கு சில மாதங்களுக்கு முன்தான் கிடைத்தது. டைரக்டரில் அந்த எண் இருக்காது. அங்கே வேணுமானால் முயன்று பார். டக்கென்று மறுபக்கம் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தாள் காவேரி. வார்டு பையன்கள் டிராலிகளை தள்ளியபடி போய்க் கொண்டிருந்தனர். அவுட் பேஷண்ட் பகுதியில் வரும் நோயாளிகள் மெல்ல ஒவ்வொருவராக வரவேற்பறையில் ஒரு பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பித்தனர். அதை கவனிக்க வரும் வைத்தியர் வருவதற்கு அரை மணிக்கு மேல் நேரம் இருந்தது. அவள் சற்றென்று அமுதா ஹாஸ்டல் என்ற எண்களை சுழற்றினாள். எங்கே வேலை பார்க்குறீங்க? தங்க தனி அறைய வேண்டும். சாத்தியப்படாதே. வெளிநாட்டு பெண்ணா? நானும் என் மனைவியும் ஹாஸ்டலை ஒட்டிய வீட்டில் வசிக்கிறோம். அதனால் ஹாஸ்டல் அலுவலகம் இரவு 10 மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கும். நீங்களே நேரில் வந்தால் பேச சௌகரியமாக இருக்கும். முகவரி தெரியுமா? தேனாம்பேட்டையில் சர் மகாதேவன் தெரு எதுன்னா யாரும் அடையாளம் காட்டுவாங்க. அதில் 7ஆம் நம்பர் தான் எங்கள் ஹாஸ்டல். சாயங்காலம் தப்பாமல் 5 மணிக்கு மேல் வாருங்கள். நீங்களே முடிவு செய்யலாம். துல்லியமான ஆங்கிலத்தில் மிகவும் மரியாதையாக பேசினார் மறுபக்கத்தில் இருந்த மனிதர். மாலை மணி எப்பொழுது 5ஐ நெருங்கும் என்று அவளுள் ஒரே துடிப்பு. அடுத்த ஷிப்ட் ஆரம்பமாகிவிட்டதை அறிவிக்க மின்விசை மணி கணகணத்தவுடன் அவள் எழுந்து மற்ற ஊழியர்களுடன் பரபரப்பாக வெளியே வந்தாள். இருட்டு முன் அமுதா ஹாஸ்டலுக்கு போய் ஒரு இடம் பிடித்து கொண்டு முன்படம் கட்டிவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அவளுக்கு. ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டாள். சாலையிலிருந்து திரும்பிய ஆட்டோ சாக்கடை தெரு நடுவே ஒரு வாய்க்காலாக ஓடிய ஒரு குறுகலான தெருவுக்குள் நுழைவதைக் கண்டு கொஞ்சம் அதிர்ந்து போனாள். குண்டும் குழியுமான அந்த தெருவின் இரு மருங்கிலும் ஓலை குடிசைகள், அவைகளின் முன்னால் முருங்கை மரங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையிலா அமுதா ஹாஸ்டல் இயங்கிக் கொண்டிருக்கிறது? அவள் வியப்புடன் தன்னை சுற்றிலும் கண்காணிக்கும் முன் இடிந்து விழும் தருவாயில் இருந்த ஒரு மதில் சுவரின் திறந்த கேட்டின் வழியே ஆட்டோ சிவப்பு மண்ணை சீறி கிளப்பிக் கொண்டு ஒரு புராதன பங்களாவின் முன் போய் நின்றது. வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட பங்களா. சுற்றிலும் புளிய மரங்கள், செம்மண் தரை பொக்கையும் வெடிப்புமான சுவர்கள், வெனீஷியன் ஷெட்டர்களை கொண்ட ஜன்னல்கள், ஷெட்டர்களின் மீது டன் கணக்கில் தூசி, சிவப்பு சிமெண்ட் பூசிய தரை என்ற அலங்காரத்தில் இருந்த ஒரு பாழடைந்த பங்களா அது. ஆஃபீஸ் என்று கருப்பு எழுத்துக்களை தாங்கியபடி தொங்கிய வெள்ளை பலகை தெரிந்த ஒரு அறைக்குள் அவள் போய் நின்றாள். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும்.